ஒரு ஜாதகத்தை எடுத்ததும் பேனாவே தொடமாட்டேன். எடுத்ததும் இந்த பையனுக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் ஒரே வருஷத்தில் நீங்கள் ஸ்டேஷனில் இருப்பீங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். கரெக்டாக ஒரு வருஷம் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு என்கிட்ட வந்துடுவாங்க. எங்கள் பையன் 2 லட்ச ரூபா சம்பளம், போய் அனுபவிச்சுட்டு வா. அம்சம்தான் வாழ வைக்க, ராசி வாழ வைக்காது. அம்சத்தை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அம்சத்தில் ஆட்சி உச்சம் ஆகிடுச்சுன்னா பிச்சை எடுப்பாங்க. நம்ம ஒரு ஜாதகம் தான் காப்பாற்றுதா? அதுக்கப்புறம் குழந்தை, இதெல்லாம் பிறந்த பிற்பாடு தான் காசை கண்ணில் பார்க்குறோம். நம்ம பிறந்ததுலேருந்தே யோகமாக வாழல. பிறக்கும்போதே 11 குரு இருக்குது, பிறந்திருந்தே இருக்குது 10 ஏக்கரா காடு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் விருத்திக்கு வரும், ஒரு குழந்தை பிறந்தோட்டு இன்னும் கொஞ்சம் வரும். ஒரு ஜாதகம் காப்பாற்றுறது இந்தியாவிலே கிடையாது. அந்த குடும்ப ஜாதகத்தில் ஒருத்தர் காணாது போனது என்கிட்ட வரும். எடுத்துன்னு சொல்லுவேன், யார் உன் குடும்பத்தில் சொந்தத்தில் ஒருத்தர் காணாது போய் வரல, சித்தப்பன் தான் காணாது போய் வரல. சரி, நீ பிறந்ததுலேருந்து எத்தனை உயிர் கம்மி வயசில் போச்சு, வரிசையாக அவங்களே சொல்லுவாங்க. இதெல்லாம் தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா பரிகாரம் என்கிட்ட நிறையா இருக்குது.